Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. கரூர் மாவட்டம் வெள்ளியானை அருகே சாலைப்பட்டியில் தனியாக வசித்து வந்தவர் 79 வயதான மூதாட்டி தாயாரம்மாள். இவரது மகள் மனோரஞ்சிதம் திருமணமாகி திண்டுக்கல்லில் கணவருடன் வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் தாயாரம்மாள் கடந்த 26ஆம் தேதி தனது மகள் மனோரஞ்சிதத்திடம் போனில் பேசிவிட்டு வீட்டின் திண்ணையில் படுத்து தூங்கியுள்ளார். வழக்கமாக தாயாரம்மாள் அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து கோலம் போட்டு வீட்டு வேலையை செய்ய தொடங்கி விடுவாராம். ஆனால் சம்பவத்தன்று வெகு நேரமாகியும் தாயாரம்மாள் வெளியே வரவில்லை. சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வாயில் கை கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக மகள் மனோரஞ்சிதத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். பதற்றத்துடன் விரைந்து வந்த மனோரஞ்சிதம் தாயின் உடலை பார்த்து கதறி அழுதுள்ளார். மேலும் தாயாரம்மாள் அணிந்திருந்த 1 பவுன் தோடு மற்றும் மூக்குத்தி ஆகியவை மாயமாகி இருந்தன. இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக மனோரஞ்சிதம் வெள்ளியானை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு அந்த பகுதியில் உள்ள செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தபோது திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த 19 வயதான பாண்டீஸ்வரன் என்ற இளைஞனின் செல்போன் அந்த இடத்தில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் மூதாட்டியின் கதையை முடித்துவிட்டு நகையை திருடி சென்றது பாண்டீஸ்வரன் தான் என்பதும் உறுதியானது. இதனை அடுத்து அவரது செல்போன் சிக்னலை போலீசார் மீண்டும் ஆய்வு செய்தபோது கேரள மாநிலம் ஆழப்புழாவில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் செல்லும் விரைவு ரயிலில் பயணம் செய்வது தெரிய வந்தது. அதன் பிறகு உடனடியாக வெள்ளியானை போலீசார் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் ரயில்வே காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டு போட்டோ அடையாளம் உள்ளிட்டவற்றை வைத்து பாண்டீஸ்வரனை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பாண்டீஸ்வரன் குறித்து வெள்ளியானை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக சென்னை விரைந்து அவரை கைது செய்து அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நகைக்காக மூதாட்டியின் உயிரை முடித்ததாக பாண்டீஸ்வரன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மூதாட்டியின் உயிரை முடித்து தப்பி சென்ற இளைஞரின் செல்போன் சிக்னலை வைத்து பக்காவாக பிளான் போட்டு காவல்துறையினர் தூக்கிய சம்பவம் அந்த பகுதியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.